நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 22/5/2023 அதிலிருந்து 28/5/2023 வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருத்தோன்றதுனால ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார், மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார், கடக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார், துலாத்தில் கேது பகவானும், அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இருக்கார். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான். ஏன்னா வார பலன்கள், தின பலன்கள்லாம் சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது. இந்த சந்திர பகவான் இந்த வாரம் மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், அதாவது மிதுன ராசியிலிருந்து பூர நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசி வரலும் இந்த வாரம் 28ஆம் தேதி ராத்திரி வரலும் பூர நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய டிரான்சிட், அதாவது மூமெண்ட் இந்த ஒரு 3 ராசிகளில் தான் இருக்குது. அதாவது மிதுனம், கடகம், சிம்மம் அதில் இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்த்தோமேயானால் 25ஆம் தேதி நல்ல விசேஷமான நாள், சஷ்டி, அதாவது ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது வன கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவா. தெலுங்கு பீப்புள் எல்லாம் பார்த்தால வன கௌரி விரதம் அப்படின்றத மேற்கொள்வா. இது எப்போவுமே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டியில் வரக்கூடியது. அதனால் இந்த வன கௌரி விரதம் விரதம் இருக்கிறவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும், அதாவது குலவிருத்தி ஆகும், நோய் நொடிகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆயுள் தீர்க்கம் ஏற்படும் அப்படின்றதுனால இந்த வன கௌரி விரதம் இருக்கா. இதை தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது தர்மசாலை நிறுவிய நாள் அப்படின்னு இருக்கும். வடலூரில் ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார், அவர் எல்லாருக்குமே சாப்பாடு 3 வேளை உணவு அளிப்பதற்கு எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு அன்றைக்கி தான் ஆரம்பித்தா. அதாவது 1867ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இன்றைக்கி பார்த்தோம்னா 156 வருஷம் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஈவன் இப்போ இந்த கோவிட்ல இல்லாமல் சரி, அதை தவிர நிறைய நாட்கள், அதாவது பஞ்சம் பட்டினி வரும்பொழுதெல்லாமும் சரி, புயல் நிவாரணங்கள் போதும் சரி, இன்னும் அதை ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கா. மிகப்பெரிய தானம் செய்கிறா. இது ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விஷயம். அந்த நாள் 25/5/2023 வருது. இந்த ராமலிங்க அடிகளார் தர்மசாலை திறந்த தினம். இது 1867 திறந்தார். இதை தவிர இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது, அதாவது கோல்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதில் பார்த்தாலேயானால் விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. இவா கொஞ்சம் இந்த வாரத்தில் இந்த எந்தெந்த நாட்கள்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 22/5/2023 28/5/2023 வரை உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 7.5 சனியினுடைய கடைசி 2.5 வருஷம் போயிட்டுருக்கு. உங்களுடைய குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். பிரச்சனையை கொடுப்பாருன்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவரே ராசிக்கு அதிபதி, அதாவது 2ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதி. அதனால் பண வரவு நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் என்ன ஆகும்னா உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பு கம்பெனிலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இன்றைக்கி
அதாவது இந்த வாரமான 22/5/2023 28/5/2023 வரலும் உண்டான நாட்களில் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார். சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோடு இருக்கிறதுனால அதிக சுபத்துவம் பெறதுனாலே உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். எந்த இடத்த தொட்டிங்கனாலும் அங்கே பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு புது அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் போட்டி பகை இது எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் வந்து வீடு மனை இது மாதிரியான விஷயங்கள் புதுசாக வாங்கிறதுக்கு பார்ப்பீங்க. அதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் போகிறார். அந்த காலகட்டம்ன்றது வந்து 24ஆம் தேதியிலிருந்து கார்த்தாலிருந்து 26ஆம் தேதி ராத்திரி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் செவ்வாய் பகவான் வந்து நீச்சமாய் பங்கம் பெறுறார். ஏன்னா ஆட்சி பெற்ற சந்திரனோடு இருக்கிறதுனால நீச்சமாய் பங்கம் பெறதுனாலையும் உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலம் மூலியமாக உங்களுக்கு திடீரென்று ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் வரப்போகிறது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். திடீர்னு ஒரு பணவரவு வரும் நிலத்தின் மூலியமாக. இவ்வளோ நாளாக வந்து இந்த வீடு நிலம் விற்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் விற்கக்கூடிய அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் 26ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணிலேருந்து 28ஆம் தேதி 29ஆம் தேதி காலத்தால் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தை வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிதான எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். அதனால் வந்து நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான தானிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து கொஞ்சம் தானமாக கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அதாவது இந்த இரும்பு சம்பந்தமான பொருட்கள் விற்கிறவா, அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, சார்கோல் ஆயில் இண்டஸ்ட்ரி, அதை தவிர பார்த்தாலேனா இந்த ரோடு தட்டு கடை வச்சுருக்கவா, இந்த சாப்பாட்டு கடை வச்சுருக்கவங்க, அதை தவிர வந்து இந்த எலக்ட்ரானிக் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கார். அதாவது 6க்கு 6ஆம் அதிபதி 6க்கு 11 இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதுவும் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவா, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க, இந்த இதில் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு திடீரென்று பண வருமானம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு நல்லபடியாக அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும், இப்போ இந்த சஷ்டி திதி வேறு வருது இந்த 25ஆம் தேதி அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் கொடுக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் 22லேருந்து 28 வரலும் உண்டான வாரம் வந்து நல்ல ஏற்றமான வாரமாக இந்த மகர ராசிக்கு அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.